ஆண்டவருக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஆண்டவருக்கு டைம் கொடுக்கல. கேட்டால் என்ன சொல்றிய? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் வருவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவார், அப்புறம் பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க, நாங்கள் எப்படி எல்லாரும் சேர்ந்து ஜாம் பண்ணுறதுங்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அதெல்லாம் பொய். நான் சொல்லுவேன் இதெல்லாம் சும்மா பொய். இப்போது யாராவது ஒருத்தன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சாயங்காலம் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், 7 மணிக்கு ரிசப்ஷன், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிடுறான். ஃபேமிலியாக போவீங்களா மாட்டிங்களா? போதானே செய்றிய. காலையிலேருந்தே பிளான் பண்ணுறீங்களா இல்லையா? காலையில் வீட்டுக்கார்ட்ட போகும்போதே சொல்லி அனுப்புறீங்க, 7 மணிக்கு ரிசப்ஷன், 6 மணிக்கு வந்துருங்க, நான் ரெடியாக இருப்பேன் சொல்கிறீங்களா இல்லையா? திருப்பி மத்தியானம் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்களா இல்லையா? 7 மணிக்கு ரிசப்ஷன், 6 மணிக்கு வந்துருங்க சொல்கிறீங்க தானே? அப்புறம் பையனை போகும்போது டியூஷனுக்கு போகும்போது சொல்லி அனுப்புறீங்களா, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுறா, நம்ம போகணும், கிளம்பணும், டைம் ஆச்சு, இவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. பத்தாவதுக்கு காலங்காத்தாலேருந்து ரெடி ஆவீங்க நீங்கள் அதுக்கு. ஆமாம் தானே? மத்தியானம் வீட்டில் சாயங்காலம் கல்யாணம் இருக்குது, ரிசப்ஷன்னா மத்தியானம் கம்பல்சரி ரசம். அன்றைக்கி மத்தியானம் ரசம். வீட்டுக்கார் கேட்குறாரு, என்ன ரசம் வச்சுருக்க? அதான் நைட்டு பிரியாணி திங்க போகிறோமே. நைட்டு பிரியாணிக்கு மத்தியானம் ரசம் வைக்கிற அளவுக்கு உங்களால் பிளான் பண்ண முடியுதில்ல? ஏன் நைட்டு ப்ரேயருக்கு மத்தியானம் பிளான் பண்ண முடியாது? ஒரு குடும்பமாக பிரியாணி திங்கிறதுக்கு குடும்பமே பிளான் பண்ணுறீங்களே, ஏன் தேவ சமூகம் போகிறதுக்கு ஏன் குடும்பமே பிளான் பண்ணக்கூடாது? இப்படின்னு நானே கேட்குறேனே, கர்த்தர் கேட்பார மாட்டாரா? கேட்பார மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். அதனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். தயவு செய்து டெய்லி வீட்டில் ஆண்டவருக்குன்னு ஒரு 1/2 hour கொடுங்க. டிவிக்கு நேரம் கொடுக்குறிய, ஃபோனுக்கு நேரம் கொடுக்குறிய, அம்மாவுக்கு ஃபோன் கொடுக்குறீங்க, ஃபோன் பண்ணி இன்றைக்கி வெண்டைக்காய் வச்ச கதையிலேருந்து நாளைக்கு வைக்க போகிற கதை வரைக்கும் பேசுறியா உட்காந்து. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணை ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் அடிக்கிறது அம்மாக்காரி. என்ன பண்ணுற, என்ன குழம்பு வச்ச, விடுங்க, அது எதோ ஒன்று வச்சு தொலையுது. அதுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆள் பாவமாக பார்க்குறான் கல்யாணம் பண்ணவன். அந்த ஆள்கிட்ட பேசவே மாட்டேங்குது. கேட்டால் கோச்சுக்குது, நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசவே விட மாட்டேங்க, உங்கள் அம்மாட்ட பேசாமல் இருந்தாலும் நீ நல்லா இருப்ப கடைசி வரைக்கும். வருதா? நான் எப்பவுமே சொல்வேன், கல்யாணத்தில் யாராவது மெசேஜ் கூட கூப்பிட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா, இதுக்கப்புறம் இந்த 2 பேரை பேசாதீ யாரும், அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டோம்ப. இந்த கல்யாணம் பண்ண பொண்ணோடைய அம்மா இருக்குல்ல, ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கும், என்ன குழம்பு வச்ச, என்ன, அது ஏதோ வைக்கட்டும், அதை அவன் திங்கட்டும், பாதி குத்துயிர் கொலையுறு ஆகட்டும், அவன் ஒன்று மாறணும், இல்லை இது மாறணும், ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்களும் நடத்துவீங்க, உங்கள் பொண்ணு குடும்பத்தையும் நீங்கள் தான் நடத்துவீங்களா? இது அநியாயமா இல்லை? இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து உங்கள் குடும்பத்தை பாருங்க, ஆண்டவர்கள் நடத்துகிற வழியை பாருங்க, காப்பாத்துங்க. உங்கள் முழு குடும்பம் வருகையில் போயிடணும். அல்லேலூயா. இல்லை பாம்பு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்.